பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, அவங்க உங்களை விட்டுட்டு போனது தான் முடிவா, இல்லை இந்த நபர்கள் திரும்ப வர்ற மாதிரி இருக்கா அப்படின்ற பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நீங்கள் எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கானது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரீடிங் வந்து உங்களோட இதயத்தை வந்து தொடும். ஓகே. ஸோ இந்த ரீடிங் வந்து உங்கள் மனசுக்கு வந்து பொருந்தக்கூடியதா இல்லை அப்படின்னா, பிரபஞ்சத்தால் இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடியது இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ பிரபஞ்சத்தால் உங்களுக்காக கொடுக்கக்கூடிய மெசேஜை நம்ம அப்படியே எக்ஸாக்ட்லி ரொம்ப கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஓகே. ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அதாவது 2 பாயிண்ட் வச்சுருக்கீங்க. இந்த 2 பாயிண்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 60% வந்து பொருந்தி இருந்தது. செகண்ட் பாயிண்ட் வந்து எனக்கு 90% பொருந்தி இருந்தது. ஸோ இதில் நான் வந்து எனக்கு என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னு. ஓகேயா. ஸோ நம்ம ஃபைல் செலெக்ஷன் 2 வைக்கிறதே யூனிவர்ஸ் வந்து உங்களுக்காக சொல்லக்கூடிய ஃபைலை வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு தான். ஓகே. ஸோ நீங்கள் அப்போ வந்து 2யும் வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொண்டிருக்கணும். ஓகேயா. ஸோ அப்போ தான் எக்ஸாக்ட்லி அதில் 60% பொருந்ததோ 20% பொருந்ததோ இல்லை 100க்கு 100% பொருந்ததோ அந்த நியூஸ் மட்டும்தான் எக்ஸாக்ட்லி உங்களுக்கானது. ஓகே. ஸோ மற்ற ஃபைலில் உள்ள இது உங்களுக்கானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்மளோட ஃபைலில் வந்து 2 ஃபைலும் பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதாவது ஒன்று. ஏன்னா தியானம் பண்ணிட்டு நான் எடுக்கிறது 2லேருந்து ஏதாவது ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகும் பட்சத்தில் தான் இருக்கும். ஓகே. அது 20ஓ 60ஓ 70ஓ ஏதாவது ஒன்று தான் பொருந்தக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இது வந்து சிங்கிள் ஃபைல். ஓகே. செகண்ட் ஃபைல் இருந்தால் நீங்கள் அப்படி தான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடந்த கால நினைவுகள். ஓகே. அதாவது சோல்மேட் லவ். அதாவது கடந்த காலத்தில் உங்க கூட அன்பாக இருந்தது, கதைச்சது. ஸோ ஹர்ட் ஆகினா கூட இவங்க உணரலை இந்த பந்தம் வந்து எவ்வளோ வந்து வலிமையானது அப்படின்னும் டிவைன் கனெக்ஷன் கொண்டது அப்படின்னும் இவங்க உணரலை. ஆனால் இங்கே ஒருத்தருக்கு நீங்கள் மனசார கொடுத்த காதலையும் நீங்கள் விட்ட கண்ணீரையும் இந்த நபர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதுக்கான மதிப்பை கொடுக்கவும் இல்லை. ஸோ நீங்கள் ஒரு விதமான அன்பெல்லாம் வெளிப்படுத்தும் போது இந்த நபர்கள் கொஞ்சம் கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். இதுக்கு காரணம் இவங்களோட டாக்ஸிக் பிஹேவியர் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேயா. ஸோ என்னதான் இந்த நபர் வந்து உங்களை ஹர்ட்டே பண்ணியிருந்தாலுமே கூட இவங்களை நினைச்சு வந்து நீங்கள் உருகி கொண்டு தான் இருக்கீங்களா? இன்னுமே இந்த நபர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துடாதா? ஒரு சாரி சொல்ல மாட்டுறாங்களா? ஒரு டக்குன்னு அவங்களோட காதில் வந்து கொடுக்க மாட்டாங்களா? நீங்கள் தப்பு பண்ண இடத்துல ஒரு மன்னிப்பு ஒரு வழங்க மாட்டாங்களா? இல்லை அவங்க பண்ண தப்பையும் கூட இவங்க மாற்றி அமைச்சு கொள்ள மாட்டாங்களா? இப்படின்னு சொல்கிற ஏக்கம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கா? ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து உங்கள் கூட இருந்திருக்கும் போதும் இந்த காதில் வந்து இப்படி அவங்க ஏற்றுக்கொண்டிருப்பாங்களா? அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பாங்களா? அப்படின்னாலும் இங்கே கம்மியாக தெரியுது. அதே மாதிரி அந்த சைட்லேருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லவ்வையும் ஒரு கம்ஃபர்டபுளையும் அவங்க உங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு கேட்டாலும் இங்கே வந்து எஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வரல. அதுக்குமே நேருக்கு மாறாக தான் நடந்திருக்கும். ஓகே. நீங்கள் எதிர்பார்த்தது உண்டு, கிடைச்சது உண்டு அப்படின்றது இருக்கும். இருந்தாலுமே நீங்கள் ஓகே பரவாயில்ல அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டே போயிட்டுருப்பீங்க. அந்த நபர் என்ன தான் சொன்னாலும் ஓகே நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இதுக்கு நான் அடிபடிஞ்சு வரேன், நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணிக்கொள்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இந்த நபர்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுற இடத்துல இருந்திருப்பாங்க. அப்போது இங்கே உங்களோட உணர்வுகளை வந்து நீங்கள் விட்டுட்டு அந்த நபருக்காக போகிறதுக்கு கூட ரெடியாக இருந்திருப்பீங்க. ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் பார்க்க நீங்கள் விடுற கண்ணீரில் இந்த நபர்கள் குளிர் காஞ்ச மாதிரி தான் இருக்குது. ஒரு சில பார்ட்னர் அப்போ உங்கள் எமோஷனலையும் உங்களுக்கான மன வருத்தத்தையும் அந்த கஷ்டத்தையும் நீங்கள் உருகுறதையும் இவங்க கவனிச்சிருக்காங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்த காதல் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னைக்கு அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருந்திருக்காது. அது சும்மா சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிரேக் அப்படின்ற ஒரு விஷயத்தும் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த குழப்பம் ஏன்னா இந்த காதலில் ஒரு குழப்பம், ஒரு மனநிலை வந்து சமனாகவும் இல்லை, அதுலேயும் ஒரு குழப்பம் கன்ஃபியூஷன் வருது. ஸோ அதில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியர் வந்து இருக்குது. இவங்க எதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ஷன் ஆக்கியிருப்பாங்க. ஸோ உங்கள காதலிச்சாலுமே கூட, அந்த காதலையும் முழுசாவே வெளிப்படுத்தக்கூடிய முடியாத அளவுக்கு ஒரு அடிக்ஷனா இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த அடிக்ஷன் வந்து உங்களுக்கும் ஒரு நிம்மதி தராம, அவங்களுக்குமே ஒரு நிம்மதி தராம, இந்த காதல வந்து ஒரு வலிய மட்டுமே மீண்டும் மீண்டும் ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கும். ஓகே. அப்போ இந்த நபர்கள் இங்க ஒரு சிலர் வந்து எனக்கு என்ன வந்துச்சு? நீ அழுதா தான் என்ன? கவலைப்பட்டா தான் என்ன? ஏங்குனா தான் என்ன? அப்படின்ட்டு உங்கள வந்து ஒரு கண்ணீர் மழையில நனைய விட்டுட்டு, உங்களை ஏங்க விட்டுட்டு, தவிக்க விட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு அவங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு அவங்க கதகதப்பா தான் இருந்திருக்காங்களே தவிர்த்து, அவங்களோட வாழ்க்கையில அவங்க கதகதப்பா இருந்திருக்காங்க. ஆனா இங்க அப்படியே பார்க்கும்போது, இங்க நீங்க வந்து ஒரு காதல்ன்ற ஒரு நடுக்கத்திலயும், ஏக்கத்திலயும் இவங்க ஒரு மெசேஜ் குடுத்துற மாட்டாங்களா? வந்துர மாட்டாங்களா? வெளியில வந்துர மாட்டாங்களா? ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா? அப்படின்ற ஏக்கமும் மீண்டும்
மீண்டும் இந்த காதல் வந்து ஒரு புதிய தொடக்கத்த கிரியேட் பண்ணிறாதா? இந்த காதல் மலராதா? அப்டின்ற சொல்ற ஒரு தவிப்பும் நான் இங்க பார்க்குறேன். ஸோ, ஆனாலுமே இவங்க ஹர்ட் பண்ணாலுமே கூட ஸ்டில் நான் இன்னுமே லவ் பண்றேன் அப்டின்னு சொல்லக்கூடிய மாதிரி தான் உங்களோட மனசு வந்து இப்போ வரைக்கும் அப்டியே இருந்துட்டுருக்கா? ஏன்னா, நீங்க இந்த நபர்கள பொறுத்து நீங்க நடிக்கல, ஏமாத்தல, பொய்யா ஒரு வாக்குறுதி குடுக்கல. உங்களோட சைட் நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா நிக்கிறீங்க அப்படின்றதுனால கூட இந்த காதல் வந்து இன்னுமா மறுமலர்ச்சி அடையாதா அப்படின்னு எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஏன்னா, உங்களோட சைட்லேருந்து காட்டின காதல் வந்து ரொம்ப ரொம்ப பியூரா அப்படியே அழகா இருக்கு. ஓகே. ஸோ, அதனால கூட திருப்பி வந்துட மாட்டாங்களா அப்படின்ற ஒரு உணர்வு. ஸோ, இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கு அப்படின்னா, ரியலைஸ் பண்ணிக்கொள்றாங்க. ஓகே. ஏன்னா யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு வேக்கப் கால் வந்திருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால ஒரு சில விஷயத்த வந்து ரியலைஸ் பண்ணிக்கொள்றாங்க இவங்க. நீங்க தான் அவங்களுக்கு மென்டலி சப்போர்ட் பண்ணக்கூடிய, காதல் தரக்கூடிய பெர்சன் அப்படின்னு. ஸோ, இங்க பார்க்க இது ட்வின் ஃபிலிம் ரீயூனியன் கார்ட். அவங்க நாளுக்கு நாள் உங்களையே தான் நினைச்சு கொண்டே இருக்காங்க. நாம ஃப்யூச்சர்ல அவங்க கூட இருக்கலாமா? நீங்க இன்னுமா வெயிட் பண்ணி கொண்டிருக்கீங்களா? ஸோ, அந்த வாய்ப்பு வந்து எனக்கு திரும்பவும் கிடைக்குமா? இல்ல நான் தான் அந்த வாய்ப்ப தவற விட்டுட்டேனா? அப்படின்னு. ஸோ, அது மட்டும் இல்லாம, இப்ப அவங்க கூட ட்ராவல் பண்ணவங்க வரைக்கும் பாக்கைக்க, இவங்க வந்து உங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகி, அதாவது ஆன்மாவும் அப்படியே உயிருமா இருக்கு, ஆன்மாவும் ரத்தமாவும் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க வந்து உங்கள பாக்குறாங்க. ஓகே. பாக்குறாங்கன்ட்டு சொல்ல வேண்டியத விட, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்திருக்கீங்க அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா, இங்க கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே. ஸோ, குயின் ஆஃப் பென்டகல்ஸ் ரிவர்ஸ்ல வந்திருக்கு. ஓகேயா? ஸோ, அப்படி பார்க்கைக்க இந்த நபர்கள் ஏதாவது கார்மிக் ரிலேஷன்ஷிப்ல சிக்குண்டுட்டு இருக்கலாம். ஓகே. சிக்கப்பட்டுட்டு இருக்கலாம். ஸோ, அவங்க இவங்களுக்கு காதல் தராங்களா அப்படின்னு கேட்டா, எனக்கு இங்க காதல் தர மாதிரி தெரியல. பட் ஒரு கண்ட்ரோல் குடுக்குற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ, இவங்க நினைச்சதோ, எதிர்பார்த்ததோ இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ, இவங்க வந்து ரிக்ரெட் பண்றது என்னன்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னோட வாழ்க்கைய விட்டுட்டு ஒரு நிழலோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உயிர விட்டுட்டு ஒரு உயிரற்ற பிணமா வாழ்ந்து கொண்டிருக்கேன். இப்படின்னு இவங்க மனசு வந்து தத்தளிச்சு கொண்டிருக்கு. ஸோ, இவங்க வந்து இங்க ஒரு சிலர் வந்து 2 பக்கமும் அனலைஸ் பண்றாங்க. ஓகே. 2 பெர்சன் கிட்டயும் அனலைஸ் பண்றாங்க. ஸோ, இந்த பக்கம் கேர் இருக்கு, இந்த பக்கம் லவ் இருக்கு, எந்த பக்கம் போனா நல்லா இருப்போம் இப்படின்னு. ஸோ, இங்க அவுட்கம் என்ன வருது அப்படின்னு பார்த்தா கூட நெறைய போராட்டம், மனசுக்கே நெறைய போராட்டம் போய் கொண்டிருக்கு இப்போதைக்கு. எல்லாத்தையும் 2 பக்கமும் யோசிக்கிறாங்க. இது சரியோ, அது சரியோ? இல்ல அந்த குடுத்த உணர்வுகளுக்கு இப்போ இருக்கிறது வந்து நிகரா இருக்கா? ஈடு கொடுக்குதா? அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் திரும்ப திரும்ப அனலைஸ் பண்ணிக்கொண்டே இருக்காங்க. ஓகே. ஸோ, என்னதான் இவங்க ஃப்யூச்சருக்காக அப்படின்னு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணாலும், வெளிய தன்னை வந்து திடமானவங்களாகவும், தன்னோட முன்னேற்றத்துக்காகவும் அப்படின்னு காட்டிக்கொண்டா கூட, உள்ளுக்குள்ள வந்து ரொம்பவே அமைதியாவும், சைலண்ட்டாவும் இருக்காங்க. எதுவுமே வெளிக்காட்டிக் கொள்ளாம, சடனா எதுவுமே எடுத்து இதுதான் அப்படின்னும் சொல்லாம, மனசுக்குள்ளேயே அந்த போராட்டத்த வச்சுட்டு, ரொம்பவே சைலண்ட்டா இருந்து கொண்டிருக்காங்க. ஸோ, இங்க பாத்தீங்க டோட்டலி எமோஷனல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே. ஆகிட்டு இப்போ மனசுக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி பதற்றமா இருக்கு. என்னால வெளிக்காட்ட முடியல. உணர்வுகள வெளிக்காட்ட முடியல. எங்க நான் வெளிக்காட்டினா இன்னொரு பாதிப்ப ஏற்படுத்திடுமோ அப்படின்னு கூட இருக்கலாம். ஓகே. ஸோ, அதனாலேயே இந்த பதற்றமா இருந்தாலும், விரக்தியாவே இருந்தாலுமே கூட, வேண்டாமே போயிடலாம். இது காலப்போக்குல போயிடலாம் அப்படின்ற மாதிரி இங்க ஒரு சிலரோட உணர்வுகள் வந்து அப்படி இருந்து கொண்டிருக்கு. ஸோ, மனசுக்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ரீம் வந்து ஓடிட்டே இருக்கு அப்படியே. ஸோ, இவங்க ஏற்கனவே ஒரு ஹீலிங் பாத்ல தான் இருந்து கொண்டிருக்காங்க. ஓகே. ஸோ, இங்க ஒரு சிலர் வந்து மனநிலைய சரிப்படுத்திக் கொள்றதுக்கு ஸ்பிரிச்சுவலா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகேயா? ஸோ, இருந்தாலுமே யூனிவர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய ஞாபகத்த வந்து அதிகப்படுத்திக் கொண்டே இருக்காங்களாம். ஸோ, அப்போ மன ரீதியா அந்த நபர்களுக்கு வந்து நெறைய போராட்டம் தான் போய் கொண்டிருக்கு அப்படின்றதையும் நாங்க பார்க்குறேன். ஏன்னா, இந்த நபர்கள் உண்மையாவே சீட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. இருந்திருக்க ஏமாத்திருப்பாங்க. அதுக்கான பிரதிபலன் அப்படின்னு சொல்லி, இப்ப கஷ்டப்படுத்தினதோ, உங்கள ஏமாத்தினதோ நான் இப்ப பட்டுக்கொண்டிருக்கேன் அப்படின்னு ஒரு சில விஷயத்த ஏத்துக்கொண்டு அப்படியே அமைதியா இருக்காங்க. ஓகே. ஏன்னா இவங்க இவங்க மேல தப்பு இருக்கும். அத மறைக்க செஞ்சிருப்பாங்க. ஏன்னா இப்ப தனியா இருந்து யோசிச்சு பார்க்கைங்க, இவங்க மேல தப்பு அப்படின்றது இந்த நபர்களே உணர்றாங்க. ஆனா சரிப்படுத்திக் கொள்றதுக்கான வாய்ப்பு கிடைக்காது அப்படின்ற பட்சத்துல அமைதியாகிடுறாங்க. ஸோ, இங்க ஒரு சிலர் வந்து இந்த எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு அடிக்ஷன் கூட இத விட எனக்கு பெட்டரா எதிர்பார்க்குறேன். இத விட கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஒரு விஷயம் கிடைச்சாலும் அதில திருப்தி அடைகிறாங்களா அப்படின்னா, இங்க ஒரு சிலர் வந்து திருப்தி இல்ல அப்படின்றதுனால கூட ஒத்த கால்ல நிண்டு எனக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறதும், இல்ல உங்கள ஒரு விஷயத்துக்கு புஷ் பண்றதும் அப்படின்ட்டு இவங்களே இவங்களோட வாழ்க்கைய வந்து கெடுத்து கொண்டிருக்க மாரி தான் இருக்கு. ஓகே. ஸோ, அதனால கூட இப்போ அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு பேலன்ஸ் இல்லாம போயிட்டுருக்கலாம்.
ஸோ அது மட்டும் இல்லாம இந்த நபர்கள் வந்து கண்ட்ரோல் படுத்தப்படுறாங்க அப்படின்றதுனால கூட, இந்த இடத்துல வந்து நான் கண்ட்ரோலா இருக்கேன். எனக்கு இவங்க வந்து அதிகாரம் செலுத்துறாங்க. என்ன முன்னோக்கி நகர விட மாட்டேன்றாங்க அப்படின்னு யாரோ ஒருத்தங்க கண்ட்ரோல் பண்ணிக்க, இவங்க அந்த இடத்துல சிக்கிக்கொண்டு அங்கால இருந்து தவிக்கிறாங்க. அதாவது இந்த ஞாபகம் அவங்ககிட்ட போயிடாதா? இவங்க திருப்பி வந்து என்ன இந்த இடத்துல இருந்து காப்பாத்த மாட்டாங்களா? அப்படின்ற மாதிரி. ஸோ இது தவிர்ப்பு எதனால அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல நீங்க ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, இது கூட அது தவிர்ப்பா மாறி இருக்கலாம். அதாவது நான் இப்ப எவ்வளோ பேர் என்ன கண்ட்ரோல் பண்ணாலும் எப்படியாவது போய் சேரணும்னு ட்ரை பண்றேன். மன ரீதியா பாத்தீங்கன்னா ரொம்பவே டிப்ரஷனா குழம்புன லெவல்ல இந்த நபர்கள் வந்து தவிச்சு கொண்டு தான் இருக்காங்க. ஏன்னா இவங்க சைட்ல தப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த நபர்கள் வந்து உணர்றாங்க. ஓகே. ஸோ அதனால கூட இந்த தவிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அலாதியா இருக்கு. ஏன்னா இங்க பார்த்தாலே தெரியும். 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. அப்போ இந்த நபர்களுக்கு வந்து தூக்கமும் இல்ல. நைட்ல வந்து தூங்குறதும் இல்ல. அதிகப்படியான யோசனை, யோசனை, யோசனை அப்டின்ட்டு. ஏன்னா, இங்க நீங்க பார்க்கும்போது பேசாம காதல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆன்மா இல்லையா? பேசாம இருந்தாலும் நான் காதலிக்கிறேன் அப்டின்னு நெனைக்கக்கூடிய ஒரு பியூரான சோல் தான் நீங்க. ஸோ இந்த இடத்துல டெலிபதி கனெக்ஷன் பார்க்கும்போது, நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க எனக்கு யாரும் வேண்டாம். அவங்க பண்ற ஒரு சில விஷயம், அவங்க உங்கள தாமதப்படுத்துறது, இதெல்லாம் இன்னுமே உங்கள வந்து சூடாக்கும். ஓகே. ஸோ அப்படின்றதுனால கூட நீங்க கோவப்படலாம். அப்போ இந்த நபர்கள் கிட்ட அது போய் சேரும்போது, இன்னுமே அவங்கள வந்து ப்ரெஷர் படுத்துது. ஓகேயா? இன்னுமே அவங்கள வந்து காயப்படுத்துதாம். ஓகே. அப்ப டெலிபதி கனெக்ஷன நீங்க சரியான முறையில குடுங்க. ஓகே. ஸோ இந்த நபர்கள் தூரமாவே இருந்து கொண்டிருந்தாலும், இன்னுமே உங்க கால் கீழ தான் இருக்காங்களாம். ஸோ அது மட்டும் இல்லாம லாஸ்ட் நைட்ல வந்து இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு மெசேஜ டைப் பண்ணி டெலீட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஓகே. 2, 3 தடவ டைப் பண்ணி சென்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு டெலீட் பண்றாங்களாம். ஓகேயா? ஸோ இத வந்து உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து இந்த டெலீட் பண்ணக்கூடிய மெசேஜ் அவங்களா டெலீட் பண்ணக்கூடிய மெசேஜ் சடனா உங்க கையில வந்து விழுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ரொம்ப ரொம்ப இந்த யூனிவர்ஸ் வந்து இந்த மெசேஜ ரொம்ப ஒரு அழகா குடுக்குறாங்க. ஓகேயா? ஸோ அதே மாதிரி இன்னும் அவங்களையும் உங்களையும் பிரிச்சு வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு எண்டிங் வந்து இன்னுமே எழுதப்படல. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம, நீங்க உயிரோட இருக்கும் வரைக்கும் அவங்க கண்ல வந்து நீங்க தான். இது அழகான காதல் தண்டனை அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில நீங்க மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. அப்பதான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து வந்து விழும். ஓகே. ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். பாய். டேக் கேர்.